திருவையாறு காவிரி கரையில் தியாகராஜர் ஆராதனை விழாவையொட்டி பஞ்சரத்ன கீர்த்தனை இசை நிகழ்ச்சி கோலாகலமாக நடைபெற்று வருகிறது. இது பற்றிய மேலும் விவரங்கள் வழங்குவதற்காக செய்தியாளர் ராஜசேகரன் இணைகிறார். ராஜசேகரன், விவரங்கள். சத்குரு என்று கர்நாடக இசைக்கலைஞர்களால் போற்றி வணங்கக்கூடிய தியாகராஜர் திருவாரூரில் பிறந்தவர். இது கர்நாடக இசை மீதும் ராமன் மீதும் கொண்ட அதீத பக்தியால் அவர் திருவையாறுக்கு வந்தவர். தனது வாழ்நாள் முழுக்க 24,000 கர்நாடக சங்கீத கீர்த்தனைகளை ஏற்றி பாடியவர். அவர் தனது 80வது வயதில் முக்தி அடைந்தார். அவர் முக்தி அடைந்தது பகல பஞ்சமியான அந்த திதியானது இன்றைய நாள். அதில் அந்த ஆண்டிலிருந்து அந்த கர்நாடக இசைக்கலைஞர்கள் ஆண்டுதோறும் தியாகராஜருக்கு 5 நாள் ஆராதனை விழா எடுத்து வர்றாங்க. இந்த ஆராதனை விழா இது கடந்த 3ஆம் தேதி துவங்கியது. இதை தொடர்ந்து இசையாஞ்சலி நடைபெற்றது. இப்ப இன்றைக்கு இந்த பஞ்சரத்ன கீர்த்தனைகள் இசை நிகழ்ச்சி நடைபெற்று வருது. அதாவது வீணை, கடம், தம்புரா, வயலின், மிருதங்கம் உள்ளிட்ட அனைத்து இசை கருவிகளையும் இசைத்து 1000க்கும் மேற்பட்ட இசைக்கலைஞர்கள் இவங்க தமிழ்நாட்டு மட்டுமல்ல, கர்நாடகம், கேரளா, மைசூரு உள்ளிட்ட பகுதிகளிலிருந்தும் வெளிநாட்டிலிருந்தும் ஆயிரக்கணக்கான இசைக்கலைஞர்கள், கர்நாடக இசைக்கலைஞர்கள் இங்க கூடியிருக்காங்க. இங்க இந்த திருவையாறு காவிரி கரையில தியாகராஜருடைய சமாதி கோயில் முன்பு அமைக்கப்பட்ட பிரம்மாண்டமான பந்தல் நடுவே அமர்ந்து 5 முக்கிய கீர்த்தனைகள், அதாவது தியாகராஜர் இயற்றிய 24,000 சங்கீத கீர்த்தனைகளில் 5 மிக முக்கியமான கீர்த்தனைகளை தான் அவங்க பஞ்சரத்ன கீர்த்தனை என்றார்கள். அந்த 5 கீர்த்தனைகளும் இப்ப எல்லாம் சேர்ந்து இசைத்து அனைத்து இசைக்கருவிகளையும் இசைத்து சேர்ந்து இசைத்து பாடும் பஞ்சரத்ன கீர்த்தனை நிகழ்ச்சி இப்ப நடைபெற்று வருகிறது. அதே நேரத்தில் சத்குருவின் திருவுருவச் சிலைக்கு பால், தேன், சந்தனம், மஞ்சள் உள்ளிட்ட பல்வேறு வகையான அபிஷேகங்கள், ஆராதனைகள் நடைபெற்று வருகின்றன. இதுல ஏராளமான பக்தர்கள் வந்திருக்காங்க. அதாவது இசை கலைஞர்கள், இசை ஆர்வலர்கள் உள்ளிட்ட அனைவரும் வந்திருக்காங்க. இப்ப இதுக்கு பின்னாடி அவர் தியாகராஜர் வாழ்ந்த வீட்டிலிருந்து தியாகராஜருடைய திருவுருவ சிலையை எல்லாம் ஊர்வலமா எடுத்து அவர் வழக்கமா வர்றது அந்த உஞ்ச விருத்தி, அதாவது யாசகம் வாங்குவார், அரிசி, பருப்பு, காய்கறின்னு. அந்த யாசகத்தை வச்சுதான் அவர் சமைத்து அவர் வாழ்ந்து வந்திருக்காரு. அதே போல் இன்றைக்கு அவருடைய திருவுருவ சிலையை அந்த பக்தர்கள் ஊர்வலமா எடுத்துட்டு அந்த உஞ்ச விருத்தி சிலை கோயில்ல வந்தோட இப்ப விழா ஆரம்பிச்சு எல்லாம் துவங்கி கோலாகலமாக நடைபெற்று வருகிறது. ராஜசேகரன், தகவல்களுக்கு நன்றி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.